பலவீனத்தை மட்டும் கர்த்தர் குறிக்கவில்லை, கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற சோதனையை உங்களுக்கு தந்திருப்பாரேயானால் நான் நம்புகிறேன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் அதை நடக்க போகுது. நான் நம்புறேன். உங்களுக்கு குறிச்சிருக்கிற அந்த சோதனையை இந்த 21 நாள் ஜெபத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டீங்க. இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு குறித்திருக்கிற வெறும் நஷ்டத்தை மட்டுமே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனா இந்த ஜெபத்திற்கு பிறகு உங்களுடைய கண்கள் உங்களுக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது. உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையை பார்க்க போகிறது. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு உயர்வை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். எனக்கு ஒரு நஷ்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாரேயானால் எனக்கு ஒரு லாபத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த 21 நாட்கள் ஜெபத்தினுடைய முடிவிலே தேவன் எனக்கு என் கண்கள் காண கண்டிப்பாக அதை தருவார். அல்லேலூயா. சிலர் தங்களுடைய மனசுல அப்படியே தான் பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயதிலிருந்தே கஷ்டத்தை மட்டுமே பார்த்துருப்பாங்க, பாடுகளை மட்டுமே பார்த்துருப்பாங்க. இதுதான் என் விதியா, இதுதான் என் தலையெழுத்தா, இதுதான் ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதா, நான் நன்மையை பார்க்கவே முடியாதா, என் கண்கள் ஆசீர்வாதத்தை காணவே காணாதா? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உங்களுக்காக ஒரு நன்மையை கர்த்தர் குறித்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அதை யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா தடை செய்யவே முடியாது. சில நேரத்திலே ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற கடினமான பாதையை அதையும் தடுக்க முடியாது, ஆசீர்வாதத்தையும் தடுக்கவே முடியாது. இந்த செய்தியை, இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த யோபுக்கு 3 விதமான காரியத்தை முன்குறித்திருந்தார். அப்படின்னா அதை அவனுடைய கண்கள் காணல. இப்போ அவர் என்னத்தை பார்க்கிறார் அப்படின்னா, அவருடைய கண்ணுக்கு முன்னாடி சோதனையும் வேதனைகளையும் பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் 3 விதமான ஆசீர்வாதங்களை அவருக்கு முன்குறிச்சிருந்தார். அந்த 3